பெரியவர்களே, என் பெற்ற தாய்மார்களே, அன்பு உள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளே, ரசிக பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நாடக கலையை வளர்த்த தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள், சூடியூர் கனக சுவாமிகள், நமச்சிவாயபுரம் NS வரதராசன் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் MK முத்துசாமி ராஜநடிகளின் மகனாகிய சமய கருப்பு ஆகிய மாமன்னர் ஹரிச்சந்திரன் பாத்திரம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசையும் பெற உங்கள் முன்னால் வருகிறேன். நன்றி, வணக்கம். காதலி மகனை விட்டு கைப்போடு தனை இழந்தே, காதலி மகனை விட்டு விட்டே விட்டே கைப்பொருள் தனையிழந்தே இறைவா இறைவா. ஒரு பொய்யுரைக்கு அஞ்சி என்னை நாட்டை இழக்க வைத்தாய், மனைவியும் மகனையும் விலை கோரி விற்க வைத்து என்னை இந்த நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டாயே இறைவா. பொய்யது உரைக்க பொய்யது உரைக்க பாவினான் புவிதனில் அடிமையானே, வையகமெல்லாம் காத்தனா, வையகமெல்லாம் காத்ததா, இந்த வையகமெல்லாம் காத்தனா, மயானத்தை காக்க போரே, வையகம் காத்தனா, காசி மயானம்
காக்க புறப்பட்டே தெய்வமே தெய்வமே சிவமே தெய்வமே அயதோம் காத்ததுனாய் இந்த மயானம் காக்க போகிறேன் தெய்வமே மயகோம் காத்ததினாய் மயானம் காக்க போகிறேன் தெய்வமே 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 பசிகமகா முனிவன் ஒட்டுமையனான் சிவமே சோசிகமகா முனிவன் ஒடுமையனான் சிவமே பசிகமகா முனிவன் ஒட்டுமையனான் சிவமே ஓசலை நாடி நந்தி கோசலை நாடிலிருந்தே ஓசலை நாடி நந்தி முடிவடையை இழந்தே இழந்தே பாடினான் பசிகமகா முனிவன் ஒட்டுமையனான் சிவமே சோசிகமகா முனிவன் ஒடுமையனான் சிவமே பசிகமகா முனிவன் ஒட்டுமையனான் சிவமே ஓசலை நாடி நந்தி கோசலை நாடிலிருந்தே ஓசலை நாடி நந்தி முடிவடையை இழந்தே இழந்தே பாடினான் சோசிகமகா முனிவன் ஒடுமையினாள் சிவமே சிவமே ஐம்பத்தெட்டு தேசத்துள்ள அரசவையை இழந்தே ஐம்பதொரு தேசமுள்ள அரசவையை இழந்தேன் ஆலோசனைகள் மிக்க ஆலோசனைகள் மிக்க ஆலோசனைகள் மிக்கவே அமைச்சரை நான் பிரிந்தேன் பிரிந்தேன் பாடினான் பிரிந்தேன் சோசிகமகா முனிவன் ஒடுமையினாள் சிவமே தேவாலயம் இழந்தேன் திருப்பதி படை இழந்தேன் அரசனையும் இழந்தேன் தேவாலயம் இழந்தேன் திருப்பதி படை இழந்தேன் எங்கோர் செல்லட்டும் எங்கள் எங்கோர் செல்லட்டும் எங்கள் சிம்மாசனம் இழந்தேன் இழந்தேன் பாடினான் இழந்தேன் பசிகமகா முனிவன் ஒடுமையினாள் சிவமே ஆண்டவா, யாருக்கு என்ன குறை செய்தேன்? யார் குடியை கெடுத்து வாழ்ந்தேன்? இந்த மண்ணுலகில் உள்ள அருள்பற்ற அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அனுதினமும் உன் திருப்படியை பணிந்திருந்தேன் இறைவா. நான் என்ன குற்றம் செய்தேன்? இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தது குற்றமா? நீதி தவறாது 56 ரசத்தையும் நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தேனே ஆண்டவா, அதுதான் நான் செய்த குற்றமா இறைவா? நாடு நகரங்களை இழந்தேன், பெண் குலத்தின் திருவிளக்கம் பத்தினியை பிரிந்தேன், பாசத்தால் ஈன்றெடுத்த மகனை விற்றேன்,
நம்பிக்கையை வைத்திருந்த நண்பனை பிரிந்து நீதி நபராத செங்கோலை இழந்து நிலை தடுமாறி நிற்கும் என் நிலைமை கண்டு உனது மனம் இறங்கவில்லையே இறைவா. கல்லாகி விட்டாயா? உன் மனம்தான் கல்லாகி விட்டதா? கடைக்கண் திறந்து இந்த ஏழையின் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா இறைவா? ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா பகவானே? பகவானே, பகவானே, பகவானே மௌனமே, பகவானே மௌனமே, இது யாவும் நீதிதானோ? பகவானே மௌனவீனோ பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாத தேவா. பரிதாபம் கண்ணை கண்டு பதமலை நாடு மேலே பாரதியாத சேவை பிரியாத சேயை பிரிந்தே துயராதே பாடதானே. பிரியாத சேயை பிரிந்தே துயராதே பாடதானே. பகவானே மௌனவீனோ பார்வை உண்டாக விழியை படைத்தாய் அன்பாகத்தானே. பார்வை உண்டாக விழியை படைத்தாய் அன்பாகத்தானே. பதித்தாய் கரை மணியை பகவானே மௌனவீனோ கடல் நீரில் ஆடு மலையில் படகை தள்ளாட செய்தார். அணையாம சோறு காத்து உதகாமல் பாதுகாப்பாய். கதையானும் வேலை தன்னிலே இசை மாற செய்யதானோ. பகவானே மௌனம் ஏனோ? இது யாவும் நீதிதானோ? பகவானே மௌனம் ஏனோ? பகவானே மௌனம் ஏனோ? பகவானே, பகவானே. அயோத்தி மாநகரத்திலே என்னுடைய மகன் தேவதாசனுக்கு பிறந்த நாள் விழா. 55 தேசத்து அரசுகள் சுற்றி அமர்ந்திருக்க அவ்வப்போது ஆலோசனை சில அமைச்சர்கள் அறிவிக்க சத்திர சிம்மாசனத்தில் அமர்ந்து தேச விசாரணை செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள். அப்பொழுது தபத்தில் சேர்ந்த விஸ்வாமித்திர முனிவர் என் கொலுமண்டபத்திற்கு வந்திருப்பதாக காவலமனம் அடைத்தேன். உடனே அன்னவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தேன். ஆசனத்தில் அமர்த்தினேன். சுவாமி, தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் யாது சுவாமி என்று. ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காகவும் யாகம் செய்ய போகிறேன். அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும். அதை உன்னிடத்தில் பெற்று போகவே வந்தேன் என்று தெரிவித்தார். நாட்டு மக்களுடன் நலனை கருதினான். எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்றேன். கேட்டார் முனிவர். மற்ற பாறையிடம் மலகரையில் நிறுத்தி அதன் மீது ஆங்காரவுடன் வரச் செய்து அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தார். அந்த மாணிக்க கல்லானது மேலே சென்று கீழே வந்து விழுந்து எழும் தூரம் திரவியம் தர வேண்டும் என்று தெரிவித்தார். அவர் கேட்டபடி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம். இத்திரவியத்தை அங்கு நான் வைத்துக் கொள்ள முடியாது. யாகத்திற்கு முகூர்த்த நாள் முடிவு செய்த பிறகு வந்து எடுத்துக் கொள்கிறேன். அதுவரையில் உன்னிடத்தில் இருக்கட்டும் என்றார். சுவாமி,
தங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகரற்ற போவதாக சுருதிகள் கூறியபடியா இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதையில்லை. தயவு செய்து தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். கவலை வேண்டாம். உன்னுடைய கனையாடி மோதிரத்தில் என்னுடைய ருத்ராட்ச மாலையை அடையாளமாக வைத்தால் தோஷமில்லை. அதன்படி செய்யலாம் என்று செய்துவிட்டு முனிவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆசார வாசலிலே குடிமக்களின் அபயக்குரல் சென்று பார்த்தேன். குடிசனங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன நேர்ந்தது? நான் என்ன குறை வைத்திருக்கிறேன்? எதற்காக அழுது புலம்புகிறீர்கள் என்றேன். மன்னா, நாங்கள் இட்ட பயிர்களை எல்லாம் கொடிய மிருகங்கள் வந்து அழித்து விட்டது மன்னா 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 என்றார். எனது மனம் வேதனை அடைந்தது. குடிமக்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பினேன். வேட்டைக்கு புறப்பட்டேன். கொடிய விலங்கினங்களை வேட்டையாடிய கலக்கத்தால் திருக்குள கரையோரம் ஆலமரத்தின் அடியில் எனது பத்தினி சந்தர்பதியின் மடியில் சிறிது நித்திரையில் இருந்தேன். அங்கே அடாத கனவு ஒன்று கண்டு திடுக்கிட்டு எழுந்து இரண்டு நடன மாதர்கள் என் முன் வந்து நின்றார்கள். மாதர்கள், நீங்கள் யார்? உங்கள் ஊர் பேர் என்ன? என்னை நாடி வந்த காரணம் என்ன என்று கேட்டேன். மன்னா, நாங்கள் வசிப்பது இமயகிரீச்சாரன். என் பெயர் சரசவள்ளி, இவள் பெயர் காமவள்ளி. எங்களுக்கு பரதமும் சங்கீதமும் தெரியும். அதை தாங்கள் சமூகத்தில் ஆடியும் பாடியும் காட்டி தக்க சன்மானம் பெற்ற புகை வந்தம் என்று தெரிவித்தார்கள். எங்க ஆடுங்கள் பாடுங்கள் என்றேன். ஆடினார்கள், பாடினார்கள், கண்ணுட்டே சந்தோஷம். வேண்டிய சன்மானத்தை கொடுத்தேன். பெற்றுக்கொள்ள மறுத்து என் திருமணிக்கு எழுதக்கூடிய பூச்சக்கர குடையையும் எனது வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார்கள். பெண்களை கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தயங்காமல் கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன்பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்றேன். எங்களிடம் இல்லாத பொன்பொருளா? அப்படி பொன்பொருள் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் இருவரையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள். பெண்களை நான் தந்தாரம் என்று பிரதாரம் வச்சிக்காதவன், தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரைகளை எடுத்து கூறினேன். கேட்கவில்லை. காவல்களை அழைத்து அடித்து துரத்தி மாதர்கள் சென்ற சிறிது நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் கடும் கோபத்தோடு வந்து என் திருமுடியை காலால் ஏற்றி மணிமுடி மண்ணிலே சாய்ந்து விட்டது என்று கூட நான் கவலைப்படவில்லை. அதற்கு மாறாக எனது நெஞ்சம் இந்த திருமுடியிலே பதித்திருக்கின்ற நவரத்ன கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்று பாதத்தை தொட்டேன். சண்டாளா, நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்து துரத்தினார்? என் கோபம் தீர வேண்டும் என்றால் அந்த மாதர்கள் இருவரையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். அனைத்தும் உணர்ந்த தாங்களாய் இவ்வாறு கூறுவது? நான் திருமணம் முடித்தவன், எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் சுவாமி. எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்களே, வேண்டாம். அதற்கு மாறாக கண்ணை பேட்டியிலும் ஈகை பெண் காக்கின்றன. தருவேன். காக்கின்ற 56 தேசத்தையும் கேட்டாலும் தருவேன். ஒரு பொழுதும் அந்த மாதர்களை அடைய மாட்டேன் என்றேன். ஹரிச்சந்திரா, உன் கண்கள் நினைப்பதற்காக நீ கூறியபடி இப்பொழுது 56 தேசத்தையும் எனக்கு தாரை பார்த்து கொடு என்ற ஒரு வார்த்தை ஓமானத்திற்காக சொன்னேன். இல்லை என்று சொன்னால் சொல் தவறியதாக போய்விடுமோ என்று கருதினான். அன்பு மனைவி தாராபதியை கெண்டியிலே ஜலம் கொண்டு வர செய்து முனிவருக்கு அபயமாக 56 தேசத்தையும் தாரை பார்த்து கொடுத்தேன். சற்று நேரம் கழித்தபின், ஹரிச்சந்திரா, நீ யாகத்திற்கு கொடுத்தாய் அல்லவா திரவியம், அதை இப்பொழுது கொடு என்ற
அது அரண்மனையிலே களஞ்சியத்து வைத்து பூட்டியவாறு இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள் என்றேன். ஹரிச்சந்திரா, நீ நாடு நகரங்களை தாரை பார்க்கும் பொழுது பொருள் நீங்களாக தாரை பார்க்கவில்லையே, இல்லை என்று சொல்லிவிடு, போய்விடுகிறேன் என்றார். இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். எனக்கு ஏதாவது ஒரு தவணை கொடுங்கள், தவணைக்குள் தங்களுக்கு சேரவிட திரவியத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்றேன். ராஜகர் 48 நாட்கள் தவணை தருகிறேன், யாகத்திற்கு சேரவிட திரவியத்தை நட்சத்திரங்களை உன்னோடு அனுப்பி வைக்கிறேன், அவரிடத்தில் கொடுத்து விடு என்றான். நான் சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். ஹரிச்சந்திரா சுவாமி, நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன், பொன்பொருள் தருவதாக தங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். உன்னை இந்த ராஜமுடிகள் நாட்டை விட்டு போக நான் சம்மதிக்க மாட்டேன். நான் கொடுக்கும் காவி வஸ்திரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும் என்றார். நாடு நகரம் எனது உயிரிடம் மேலான குடிமக்களை எல்லாம் நான் பிரிந்து செல்லப் போகிறேன். எனக்கு இந்த ராஜமுடியா பெரிது, தாராளமாக கொடுங்கள் என்று கூறிய நான் கண்டுபட்டேன். காய் வஸ்திரம் அணிந்த நான் அன்பு மகனை ஒரு கரத்தில் பிடித்து உயிரோடு உயிராய் பிரபாடி ஒட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்திலே பிடித்து காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். எப்படி நடந்து சென்றேன் தெரியும்? அர்ச்சந்திரனாக வேடம் நடிக்கும் அண்ணா MKM சமயக்கருப்பு அவர்களுக்கு நமது கிராமத்தில் சார்பாக இந்த கைத்திரையை அணிந்து இந்த மலர் மாலையும் மாணிக்கமாக சொல்லி எனக்கு பொன்னாடை பற்றி புகழாரம் சூட்டிய அக்கிரமேசி கிராமத்தார்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து கலைப்பணியை தொடங்குகிறோம். ஏன்னா இந்த பகுதிக்கு வர்றதுக்கு ஏற்கனவே அந்த மேடை ஒரு 3 வருஷம் எனக்கு தேதி கிடைக்கல. அப்புறம் 4வது வருஷம் தான் அந்த மேடைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த மேடைக்கு வள்ளி திருமணம் வந்திருக்கேன். இன்று ஹரிச்சந்திரா நாடகம் வந்து இந்த வருஷம் காலண்டர் போட்ட உடனேயே முதல் நாடகமாக அட்வான்ஸ் பண்ணியது அக்கிரமேசி நாடகம் தான். ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலேயே தேதி நிறைய கிடைக்காம போறதுனால 6 மாசத்துக்கு முன்பாகவே எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய கலையை மதித்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து எங்களை நிறுத்தி அழகு பார்த்த அக்கிரமேசி கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இங்கு மாதவன் அண்ணன் அவர்கள் எனக்கு 100 ரூபா அன்பளி கொடுக்க நன்றி நன்றி. காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். எப்படி நடந்து சென்றேன் தெரியுமா? நடந்து வாமையிலே நகையந்த கோயிலே நடந்து வாமையிலே
செந்தூராமையிலே சந்திரமதி நகையந்த குயிலே செந்தூராமையிலே இப்படியாக நடந்து சென்று காசி மாநகரத்தை அடைந்தேன். கடன் நீக்க வழியொன்றும் தரவில்லை. பொழுது பிடிந்தால் 48வது நாள் முனிவருக்கு சேவைய பொருளை கொடுக்க வேண்டிய கடைசி நாள். என்ன செய்வேன்? வழி தெரியாமல் திகைத்த நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். என் மனைவி தாராபதி எதற்காக அழ வேண்டும் சுவாமி? என்னையும் மகனையும் பெற்று முனிவருக்கு சேவைய பொருளை கொடுத்து தாங்கள் கொண்ட சத்தியத்தை நிலைநாட்டுங்கள் சுவாமி என்றார். தாராபதி என்ன வார்த்தை கூறுகிறாய்? உன்னை நான் விற்பதா? உற்றோரும் பெற்றோரும் என்ன நினைப்பார்கள்? கத்திய மனைவி விட்டான் சண்டாளன் என்று இந்த உலகமே என்னை பணித்து பேசுமே தேவி என்றேன். எவ்வளவோ நீதிகளை எடுத்துக் கோரி என்னை விலை கூற சொன்னால் வழி தெரியாமல் திகைத்த நான் இரு பேர்களையும் என் கரங்களிலே பிடித்து காசி மாநகரத்து விதிகளிலே விலையோ விலை, விலையோ விலை, விலையோ விலை என்று எப்படி விலை கொண்டேன் தெரியுமா? விலையோ விலை என்று கோருகின்றேன், விலையோ விலை கண்டு கோருகிறேன், விலை என்று கோருகின்றேன், மனைவிடனை விலை கோருகின்றேன். விலையோ விலை என்று கோருகின்றேன், மனைவிடனை விலை கோருகின்றேன். கோடிகமா முனி தனத்திற்கை என்ற கொள்ள கொடியை விலையானே. விலையோ விலை என்று கோருகிறேன். காட்சிகள் வாழும் என்ன பாட்டினை கண்டம் வருகை விலை கோருகின்றேன். கோருகிறேன், கோருகிறேன். கோடிகமா முனி தனத்திற்கை என்ற கொள்ள கொடியை விற்கும் நிலையானே. விலையோ விலை என்று கோருகின்றேன். விலையோ விலை என்று கோருகிறேன். என்னை பார்ப்பார்கள் யாருமில்லை உலகில் என்னிலை யாரும் கிடைத்ததில்லை. என்னை பார்ப்பார்கள் யாருமில்லை உலகில் என்னிலை யாரும் கிடைத்ததில்லை. கோடிகமா முனி கடலில் என்ற குள்ள கொடியை விற்கும் நிலையானே. விலையோ விலை என்று கோருகிறேன். விலையோ விலை என்று கோருகின்றேன். இப்படியாக விலை கோரி சென்ற பொழுது யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. இறுதியாக இருப்பது அந்தணர் வீதி. அந்தணர் வீதிக்கு அழைத்து சென்று மீண்டும் விலை கூறினேன். எப்படி விலை கூறினேன் தெரியுமா? உலகம் அறியாத புதுமை என் உடல் பொருளாவியை கடலிலே நின்றது. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. உலகம் அறியாத புதுமை, இந்த உடல் பொருளாவியை கடலுக்கு விற்பது. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. அலைகடல் மேகம் திரும்பதைப் போலே, யானை வாயில் கரும்பதைப் போலே, யானை வாயில் கரும்பதை போலே, இலையும் இழந்தேனே விலையும் உகுந்தேனே. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலை கேளுமையா, கேளுமையா விலை கேளுமையா, ஆன பிறந்தோனியை பாருமையா. தன்மானம் என்னாலும் தன்மானம் என்னையே என் மானம் காக்கவே பிறந்தவளன்றோ.
விடையூறி சென்ற பொழுது வீரவாள் அந்தனர் வீதியிலே காலகண்ட ஐயர்கள் விலைக்கு வாங்கினார். அன்பு மனைவியும் மகனையும் என் கண்ணதிரை அடித்து இழுத்து சென்ற அந்த கொடிய செயலை என் நெஞ்சம் மறக்கவில்லை. இறைவா, என்ன செய்தி? நாட்டை ஆழ்வான் என்ற மகனை பெற்றெடுத்து மனைவியும் மகனும் இப்பொழுது காலகண்டருக்கு அடிமையாகிவிட்டார்கள். நான் என்ன செய்வேன்? கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ என்ற கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் அந்த பொருளை பெற்ற நான் தரகத்தில் கொடுத்துவிட்டு பட்டகடம் தீர்ந்து விட்டது என்று மன அமைதியோடு இருந்தேன். நட்சத்திரங்கள் போடோடி வந்தால், ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கு என்ன போகிறாய்? 16,000 பொன் கொடுத்தாலுடைய இல்லை என்றால் அந்த பொருளை மணிவரைக்கு கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன் என்றார். சுவாமி, இனிமேல் என்னிடம் என்ன இருக்கிறது? நான் எதை வைத்துக் கொடுப்பேன் என்றேன். ஏன் இல்லை, நீ இருக்கிறாய் அல்லவா, உன்னை விட்டு கொடுக்கலாம் அல்லவா என்றார். ஆம் சுவாமி, என்னை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லி அன்பு மந்திரி சத்தியகீர்த்தி அழைத்து என்னையும் இந்த காசிமா நகரத்தில் யாரிடமாவது விலை கூறி விட்டு விடுங்கள் என்றேன். மனம் சூழ்ந்து விலை கூற முடியாத மந்திரியார் மூர்ச்சையாகி கீழே சாய்ந்து விட்டார். இந்த பாவியாகினான். என்னை நானே விலை கூறி சென்ற பொழுது வீரமாக என்னும் ஈமக்காவலருக்கு கடுமையானேன். மிதறகிக்காக வேணும் இசனுக்கடி மயானே
வீரமாக வீமக்கவல் விலைக்கு வாங்கி கல்குடம் சுமக்க வைத்தார். தவறி கீழே விழுந்தது. இறந்த கன்றை அரைக்க செய்தார். அரைக்கும் பொழுது கத்தியானது கையிலே அறுபட்டு ரத்தம் கொட்டுவதை பார்த்தார். ஹரிச்சந்திரா, உனக்கு இந்த வீட்டு பணியெல்லாம் சரிப்படாது. நான் காக்கின்ற மயானம் ஒன்று இருக்கிறது. அங்கு போ. வருகின்ற பிணம் ஒன்றுக்கு கால்பணம், ஒரு முள துண்டு, வாய்க்கரிசி மூன்றும் வாங்கு. கால்பணம் முளத்துண்டை எனக்கு அனுப்பி வை. வாய்க்கரிசி மட்டும் உனது புசிப்பிற்கு வைத்துக் கொள் என்றார். அரண்மனையிலே அரசுவை உணவு உண்ட நான் இன்று மயானத்தில் பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழும் அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டான் இறைவன். எஜமான கட்டளைப்படி மயானத்தை காக்க புறப்படுகிறேன். இறைவா, மயானத்தை காக்க புறப்படுகிறேன். நான் போகின்றேன். நான் போகின்றேன். போகின்றேன். நான் போகின்றேன்.